வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் விலையை மேலும் குறைப்பது இயலாது என்று அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிஷாந்த அபேசேன தெரிவிப்பு. திருடர்களை கைது செய்வதில் மக்கள் எதிர்பார்க்கும் அளவுக்கு வேகமாக முன்னேற முடியாது என்று நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார கருத்து. ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க தனது கடமைகளை புறக்கணித்து தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றமை சிறந்த அரசியல் கலாச்சாரமா என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கேள்வி. எதிர்வரும் 2 வாரங்களில் ஹோட்டலில் உணவுப் பொருட்களின் விலைகள் மேலும் அதிகரிக்கலாம் என்று அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர் சங்கம் எச்சரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகள் தொடர்ந்து அமலில் இருப்பதால் எரிபொருள் விலையை மேலும் குறைப்பது இயலாது என்று அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிஷாந்த அபேசேன தெரிவித்துள்ளார். அவர் இது குறித்து மேலும் விளக்கி கூறுகையில், நாங்களும் எரிபொருள் விலைகளை குறைக்க விரும்புகின்றோம். ஆனால் தற்போதைய சூழலில் அது சாத்தியமல்ல. ஏனென்றால் இன்னமும் IMF நிபந்தனைகளின் கீழ் உள்ளோம். நமது வருமானம் மற்றும் செலவுகளை சரியாக பரிசீலிக்க வேண்டும். அரசாங்கத்திற்கு தேவையான வருமானம் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் விலைகளை குறைப்பது ஒரு கடினமான செயல். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை நோக்கி நகர்வது அவசியம். இந்திய பிரதமர் சமீபத்தில் வருகை போது ஒப்பந்தங்களில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. அதேபோல் மின்சார கட்டணங்களையும் கட்டுப்படுத்த வேண்டும். எரிபொருள் துறையிலும் மாற்றங்களை கொண்டு வர திட்டமிட்டுள்ளோம். சர்வதேச நாணய நிதியத்திற்கு இதை நன்கு புரிகின்றது. ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் மாற்ற முடியாது. ஆனால் தற்போதைய அரசாங்கம் பதவியேற்றதிலிருந்து எரிபொருள் விலைகளை கணிசமாக குறைத்துள்ளது. சமீபத்தில் எரிபொருளின் விலை 10 ரூபாவால் குறைக்கப்பட்டது. அதற்கு முன்பும் அரசாங்கம் பல்வேறு கட்டங்களில் விலைகளை குறைத்துள்ளது என்று அமைச்சர் கூறியுள்ளார். முன்னைய அரசாங்கங்களைப் போலவே தற்போதைய அரசாங்கமும் நுண், சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களை ஏமாற்றிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். ஹொரணையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்பாளர்களோடு இடம்பெற்றிருந்த சந்திப்பொன்றின் போது அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் நுண், சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 50% அதிகமான பங்களிப்பை அவர்கள் வழங்குவதுடன் லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகளையும் உருவாக்குகின்றனர். எனினும் ஏப்ரல் 21 தாக்குதல், நோய் தொற்று மற்றும் வங்குரோத்து நிலைமையால் இவர்களின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. கடந்த காலங்களில் பராட்டே சட்டத்தின் காரணமாக சொத்துக்கள் மற்றும் காணிகள் ஏலம் விடப்பட்ட போது நாடாளுமன்றத்தில் இதற்கு எதிராக குரல் எழுப்பி இந்த சட்டத்தை தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கும் நடவடிக்கை எடுத்திருந்தேன். இந்த அரசாங்கம் மார்ச் 31ஆம் தேதி வரை பராட்டே சட்டத்தை இடைநிறுத்தியிருந்தாலும் அது மீண்டும் அமலாகின்றது. நுண், சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களுக்கு மாற்று தீர்வுகள், வட்டி நிவாரணம் மற்றும் கடன் குறைப்பை வழங்கி நிரந்தர தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும். கடந்த அரசாங்கமும் தற்போதைய அரசாங்கமும் தற்காலிக தீர்வுகளை வழங்கியதை தவிர நிலையான தீர்வுகளை வழங்க தவறியுள்ளதாக சஜித் பிரேமதாச தெரிவித்திருந்தார். மக்களின் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்தி குறைந்த விலையில் போசாக்கான உணவை வழங்கும் நோக்கில் அரசாங்கம் அறிமுகப்படுத்திய வேலை திட்டம் நாராயண்பேட்டையில் அமைந்துள்ள தேசிய உணவு ஊக்குவிப்பு சபையில் பெலஸ் உணவகத்தில் தொடங்கப்பட்டது. தேசிய உணவு ஊக்குவிப்பு சபை, சுகாதார அமைச்சு மற்றும் விவசாய அமைச்சு இணைந்து வர்த்தகர்களின் ஆதரவோடு மேற்கொள்கின்ற இந்த உணவு திட்டம் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தோடு இணைந்து செயல்படுத்தப்படுகின்றது. இந்த திட்டத்தின் மூலம் மக்கள் 200 ரூபாய் என்ற குறைந்த விலையில் போசாக்கு நிறந்த உணவை பெறும் வாய்ப்பை பெறுகின்றனர். மேலும் இந்த சமச்சீர் உணவின் தயாரிப்பு முறையை அனைத்து அரசு மற்றும் தனியார் உணவகங்களிலும் விரைவில் அறிமுகப்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக பொதுக்கிடப்பட்ட தேசிய உணவுகள் மற்றும் போசாக்கான சிற்றுண்டிகளை குறைந்த விலையில் பெறுவதற்கான வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட விவசாயம், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் KD லால்காந்த தரமான, ஆரோக்கியமான, போதியளவான உணவை மக்களுக்கு வழங்குவது மிக அவசியமானது என்று தெரிவித்துள்ளார். அத்துடன் மக்களுக்கு வழிகாட்டுதல்களை வழங்குதல் மற்றும் வர்த்தக சமூகத்தில் அணுகுமுறை ரீதியான மேம்பாட்டை ஏற்படுத்தல் ஆகிய நோக்கங்களோடு இந்த திட்டம் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துடன் இணைந்து முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். இந்த நிகழ்வில் ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் SPC சுகீஸ்வர, சுகாதார அமைச்சின் பணிப்பாளர் போசாக்கு தொடர்பாக வைத்தியர் மோனிகா விஜயரத்ன, சுகாதார அமைச்சு, விவசாய அமைச்சு மற்றும் தேசிய உணவு ஊக்குவிப்பு சபையின் மூத்த அதிகாரிகள் மற்றும் தனியார் துறையின் முக்கிய வர்த்தகர்களும் கலந்து கொண்டனர். நாட்டில் திருடர்களை கைது செய்வதில் மக்கள் எதிர்பார்க்கும் அளவுக்கு வேகமாக முன்னேற முடியாது என்று நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறியதாவது, திருடர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் மக்கள் எதிர்பார்க்கும் வேகத்திற்கு செல்ல முடியாது. இதை அரசாங்கத்திற்கு எதிரான சில தரப்பினர் பயன்படுத்தி பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை உருவாக்க முயல்கின்றனர். மேலும் மக்கள் மாதம் ஒருமுறை குற்றவாளிகள் கைது செய்யப்படும் நிகழ்வுகளை எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் அது நடைபெறாததால் அவர்கள் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இழக்கின்றனர் என்றும் அவர் தெரிவித்திருந்தார்.
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசு தலைவர் என்ற பதவியில் உள்ளார். ஆனால் அவர் தனது கடமைகளை புறக்கணித்து தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் என்ற நிலைமையில் தேர்தல் பிரச்சாரங்கள் மூலம் மேற்கொள்கின்றார். இது அரசியல் கலாச்சாரத்திற்கேற்றதா? இதுவா சிறந்த அரசியல் கலாச்சாரம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எதிரிமான கேள்வி எழுப்பினார். பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதை கூறியுள்ளார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், அனுரகுமார திசாநாயக்க தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் உரையாற்றும் போது அரசு தலைவர் என்ற பொறுப்பை விலகி தனது கட்சியின் தலைவர் என்ற நிலையை முன்னிலைப்படுத்துகின்றார். இது முறையானதா? இதுவே அவர்கள் உருவாக்கி சிறந்த அரசியல் கலாச்சாரம் என்றும் கேட்டார். மேலும் அரசாங்கத்தை விமர்சிப்பவர்கள் விரைவில் சிறைக்கு செல்ல நேரிடும் என்று ஆளும் தரப்பின் கூற்றினை அவர் கடுமையாக கண்டித்துள்ளார். எதிர்க்கட்சிகளை விமர்சித்தால் சிறையில் அடைக்க வேண்டும் என்பதேயானால் மக்கள் விடுதலை முன்னணியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் இன்றும் சிறையில் இருக்க வேண்டிய நிலைதான். அவர்கள் கடந்த காலங்களில் அரசாங்கங்களை எதிர்த்து போராடியதற்காக எத்தனையோ வழக்குகள் சுமத்தப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அரசாங்கத்தின் தவறுகளை சுட்டிக்காட்டும் உரிமை எங்களுக்கு உள்ளது. ஆனால் நாட்டிற்காக நல்ல திட்டங்கள் கொண்டுவரப்பட்டால் அவற்றிற்கு முழுமையான ஆதரவு வழங்க தயாராக உள்ளோம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை முறையாக அமுல்படுத்தப்படாவிட்டால் எதிர்வரும் 2 வாரங்களில் ஹோட்டல் உணவுப் பொருட்களின் விலைகள் மேலும் அதிகரிக்கலாம் என்று அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ரூப்ஷான் தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை வர்த்தகர்கள் தாமாகவே தீர்மானிக்கின்றனர் என்றால் அரசாங்கத்தின் தேவை என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். கொழும்பில் அமைந்துள்ள அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர் சங்கத்தின் காரியாலயத்தில் நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்பட்ட போதிலும் சந்தையில் அந்த விலைக்கு அரிசி இல்லை. அரிசி வர்த்தகர்களில் சிலர் அரசாங்கத்திற்கு ஆதரவாகவும் மற்றொரு தரப்பு எதிராகவும் செயல்படுகிறது. இந்த போட்டித்தன்மையின் விளைவாக நுகர்வோர் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை சரியாக அமலாகாவிட்டால் 2 வாரங்களில் ஹோட்டல் உணவுகளின் விலைகள் அதிகரிக்கும் என்று எச்சரித்தார். மேலும் இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை 50 ரூபாவால் உயர்ந்துள்ளதையும் எரிபொருள் மற்றும் எரிவாயு விலைகளில் மாதந்தோறும் ஏற்படும் மாற்றங்களால் உணவுப் பொருட்களின் விலைகளை நிலையாக பேண முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார். ஜனாதிபதி உணவு மாஃபியாக்களை இல்லாதொழிக்க பாராளுமன்ற பெரும்பான்மை அதிகாரத்தை கோரியிருந்ததாலும் உணவுப் பொருள் மாஃபியாக்களுக்கு எதிராக இதுவரை அவர் எந்த நடவடிக்கை எடுத்திருக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டை கொண்டாடுவதற்காக தங்கள் ஊர்களுக்கு செல்லும் மக்களின் வசதிக்காக விசேட பஸ் சேவைகளை இயக்க திட்டமிட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை அறிவித்துள்ளது. பண்டிகை காலத்தில் மக்களின் போக்குவரத்திற்கு தேவைகளை முழுமையாக முடிக்க 500 மேலதிக பஸ்கள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் பண்டுக ஸ்வர்ணகன்ச தெரிவித்தார். இந்த விசேட சேவை 2 கட்டங்களாக செயல்படுத்தப்படுகிறது. அதன்படி முதல் கட்டமாக ஏப்ரல் 9ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை நடைபெறும். தொடர்ந்து 2வது கட்டமாக புத்தாண்டு கொண்டாட்டங்களை முடிந்து மீண்டும் கொழும்புக்கு திரும்பும் பயணிகளுக்காக ஏப்ரல் 16ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரையும் விசேட பஸ் சேவைகள் வழங்கப்பட உள்ளது. இலங்கை போக்குவரத்து சபை இந்த வசதிகள் மூலம் பயணிகளுக்கு குறைந்த சிரமத்துடன் பாதுகாப்பான மற்றும் வசதியான பயணத்தை வழங்க விளைகிறது என்று இலங்கை போக்குவரத்து சபை அறிவித்துள்ளது. இலங்கையில் கித்தூள், தென்னை மற்றும் பனை தொழில்களில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கு உயிர் காப்புறுதி திட்டம் ஒன்றை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளதாக கமத்தொழில் மற்றும் கமநல காப்புறுதி சபை அறிவித்துள்ளது. இதற்கமைய இந்த தொழில்களில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்காக ஆண்டுதோறும் புதுப்பிக்கக்கூடிய திடீர் விபத்து உயிர் காப்புறுதி திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தொழிலாளர்களின் மரணம் அல்லது முழுமையான ஊனமுற்ற நிலைமையடைந்தால் 5 லட்சம் ரூபாய், 10 லட்சம் ரூபாய், 20 லட்சம் ரூபாய் ஆகிய தொகைகள் காப்புறுதிகளாக வழங்கப்படும். மேலும் தற்காலிகமாக ஊனமுற்ற நிலைகளுக்கு திடீர் விபத்துக்காக வைத்தியசாலைகள் அனுமதிக்கப்பட்டாலும் கூட இந்த காப்புறுதி திட்ட பலன்கள் கிடைக்கும் என்றும் சபை தெரிவிக்கின்றது. இந்த திட்டத்தின் பாதுகாப்பை 2000, 4000 ரூபாய் மற்றும் 8000 ரூபாய் போன்ற குறைந்த ஆண்டு பிரீமியம் கட்டணங்களின் கீழ் பெறும் வசதி செய்யப்பட உள்ளதாகவும் தொழிலாளர்கள் இதன் மூலம் குறைந்த செலவில் உயிர் பாதுகாப்பு பெற முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.